வணக்கமுங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானுமே நல்லா இருக்கிறேங்க. என் பேர் வந்து கயலுங்க. நான் வந்து உங்க ஃப்ரெண்டுங்க. சரியாங்க? ஓகே. இப்போ சம்மர் லீவ் விட்டுட்டாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு சுற்றி பார்க்கலான்னு ஐயோ சாரிங்க. சம்மர் லீவுக்கு அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமேன்னு போனேன். என்ஜாய் பண்ண போன இடத்துல எங்கள் தோட்டத்தை உங்களுக்கும் சுற்றி காட்டலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வக்கோளாறுல நான் வந்துட்டேன். வாங்க கண்ணுங்களா, நம்ம போய் இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். இந்த தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா பக்கா வில்லேஜுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மரம் செடி கொடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து வளர்க்குறாங்க. எங்கள் தாத்தா பாட்டி தான் அதை வந்து பராமரிப்புலாம் பண்ணுறாங்க. இந்த தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா என்ன வளரவே இல்லைங்க. ஆனால் வாழை மரம் பார்த்திங்கன்னா செம்மையாக வளர்ந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வாழை மரம் வாழையடி வாழையாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும்ல, அப்படி தானுங்க அதுவும் நல்லா செம்மையாக வளர்ந்துருச்சு. இதில் வந்து எப்பயுமே சீசன் டைம் இல்லாமல் காய் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வாழை மரம் நல்லா அப்படி தானே காய் காய்க்கும். அதனால தான் அப்படியே கருப்புலலாம் பார்த்திங்கன்னா ஏரியா கண்ட அளவுக்கு வளர்ந்து நிற்குதுங்க. அது இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாழை மரம் எங்கள் அப்பா ஆல்ரெடி ஏதாவது ஒன்று செடி வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் அந்த தென்னை மரத்தையும் காசு கொடுத்து வாங்கி 350 ரூபான்னு ஒரு செடியை வச்சாருங்க. அதனால் என்ன குட்டியாகவே இருக்குதுங்க. சரி அப்படியே சுற்றிக்கிட்டே அந்த பக்கம் போகலாம். இன்னும் அந்த சைட்லாம் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ சாயங்காலம் 5:30 மணி ஆயிடுச்சுங்க. எங்கள் அண்ணி வந்து பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு குண்டுமல்லி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த குண்டுமல்லி தோட்டத்தில் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 முழம் கிட்ட போகுது. ஏன்னா சம்மர் டைமில் தானே குண்டுமல்லி வந்து பூ நிறையா பூக்கும். அதனால தான் சரி இதை வந்து பறித்து கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூடவே கிளம்பிட்டேனுங்க. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மொக்கா பறித்து எடுத்துகிட்டு ஆள் கொஞ்சம் பூவை கட்டி போகலாங்க. இந்த பூ வந்து சாதா பூ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவே பூக்கும். ஒத்தடுக்கு பூவும் இருக்குது, எல்லா அடுக்கு பூவும் இருக்குங்க. சரி கண்ணுங்களா,